கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இந்த அதிகாலை ஜெப வேளையில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த அதிகாலை ஜெபத்திலே எத்தனை வல்லமை இருக்கிறது, எத்தனை கிருபை இருக்கிறது என்பதை குறித்து சற்றே தியானித்துவிட்டு நாம் ஜெப வேளைக்குள்ளே கடந்து செல்லுவோம். அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதரசன் இப்படியாக சொல்லுகிறார்: கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர், காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி உம்முடைய சமூகத்திலே காத்திருப்பேன் என்று சொல்லுகிறார். பாருங்கள், எத்தனையோ உபத்திரவங்கள், பாடுகள், ஐயா, எத்தனையோ சங்கடங்கள், போராட்டங்களுக்கு மத்தியிலே கடந்து வந்த ஒரு தாவீது மகா பெரிய வெற்றியை உலகத்திலே பெற்றுக்கொண்ட ஒரு சாதனையாளன், ஒரு அற்புதமான அரசன். அந்த அரசனுடைய அற்புதமான ஒரு சாட்சியை கேட்டீங்கன்னா பாருங்க, எத்தனை பிரச்சனை இருந்தால் என்ன, எத்தனை போராட்டங்கள் இருந்தால் என்ன, ஐயா, எத்தனை கொடுமையான நபர்கள், துர்ச்சன பிரவாகம், எத்தனை மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் என்ன, அவர் சொல்லுகிறார். சங்கீதம் 63 வாசித்து பார்த்தோமானால், தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். ஐயா, வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தவனமாயிருக்கிறது, தாகமாயிருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது என்று தாவீது சொல்லுகிறார். ஐயா, எத்தனை பிரச்சனைகள், போராட்டங்கள் உங்களுக்கும் எனக்கும் இருந்தாலும் என்ன, அருமையான தேவ பிள்ளைகளே, காலையிலே அவர் சமூகத்திலே வந்து காத்திருங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அதிகாலையில் எழுந்து, ஐயா, பிரத்யேகமான விசேஷமான நேரத்திலே, அதிகாலை சமயத்திலே எழுந்து அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாய், அவருடைய சித்தத்தை அறியும்படியாய், இந்த நாள் முழுவதும் அவரும் அவருடைய தூதர்களும் அவருடைய பரிசுத்த ஆவியானவரும் உங்களை நடத்தும்படியாய், உங்கள் பிள்ளைகளை நடத்தும்படியாய் அவருக்கு நேராக வந்து ஆயத்தமாகி காத்திருங்கள். காத்திருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்பார். ஐயா, உங்கள் விண்ணப்பம் எதுவாக இருந்தால் என்ன, என் நாமத்தின் நிமித்தம், என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை செய்வேன் என்று சொன்னாரே. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன அந்த அன்பின் பரலோக தேவன் உங்களுக்கு உங்கள் இருதய வாஞ்சையின்படியே, விருப்பத்தின்படியே பதில் கொடுப்பார். இங்க பாருங்க, தாவீது சொல்கிறார்: நீர் எனக்கு துணையா இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன். ஐயா, வனாந்திரத்துல ஆதரவே இல்லாத இடத்துல, தண்ணீரே இல்லாதது போன்ற சூழ்நிலையில், வறண்டு வாழ்க்கை முழுவதும் ஒன்றுமற்று அர்த்தமற்று வீணாய் போய்விட்ட விடாய்த்ததான சூழ்நிலையில் காணப்பட்ட அந்த தாவீது அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் என்று அவரை தேடி காத்திருந்த பொழுது நடந்தது என்ன? அவரே சொல்லுகிறார் 7ஆம் வசனத்திலே: நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால், ஐயா, என் தேவனே, நீர் எனக்கு துணையாய் இருந்ததினால் உமது செட்டைகளின் நிழலிலே களி கூறுகிறேன், சந்தோஷமாயிருக்கிறேன், சமாதானமாயிருக்கிறேன், தீங்கு என்னை ஜெயம் கொள்ள முடியாது. ஐயா, எத்தனை அற்புதமான சாட்சி பாருங்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இப்பொழுது முழங்கால் படியிட்டு, ஐயா, கர்த்தரை நோக்கி பார்க்கிறவர்களாக காணப்படுவோம். சொல்லுவோம்: தேவனே, எங்கள் பரிசுத்த தேவனே, உம்முடைய திருக்குமாரனாம் இயேசு கிறிஸ்துவின் மகிமையுள்ள மகா பரிசுத்தமுள்ள நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. நீரே என்னுடைய தேவன், அதிகாலையில் உம்மை தேடுகிறேன். அப்பா, அதிகாலையில் எழுந்து பிரத்யேகமாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறேன் சுவாமி. காலையிலே உமக்கு நேராக வந்து ஆயத்தமாகி ஜெப விண்ணப்பங்களோடு, ஸ்துதி ஸ்தோத்திர பலிகளோடு உம்முடைய சமூகத்திலே ஆயத்தமாகி காத்திருக்கிறேன் என்று சொல்லி காத்திருக்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, அவருடைய கிருபை, ஐயா, அவருடைய கிருபை, அவருடைய இரக்கம், அவருடைய காருண்யம், அவருடைய சகல ஆசீர்வாதமும் உம்முடைய உச்சம் தலையிலே இறங்கும். உங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள். வா, கர்த்தரை நோக்கி பாருங்கள். உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம் ஆண்டவரே, காத்திருக்கிறோம் ஆண்டவரே. ஐயா, யூதா ஜனங்களுக்கும் யோசபாத்துக்கும் விரோதமாக வெகு திரளாக வந்த அந்த எதிரிகள் கூட்டம், ஐயா, பலவித சேனையாக வந்த எதிரிகள் கூட்டம் எல்லாம் இவர்கள் துதி செய்ய தொடங்கியதும் அவர்கள் தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்து போனது போல எங்களுக்கு விரோதமாக இருக்கிற ஆபத்துகள், எங்களுக்கு விரோதமாக கட்டப்பட்ட கண்ணிகள், அரண்கள், சங்கிலிகள் எல்லாம் தெரித்து போகும்படியாய்
ஓ எங்களுக்கு விரோதமாய் ஆயத்தமாகி வருகிற கூட்டங்கள் எல்லாம் சிதறிக்கொண்டு தங்களுக்குள்ளே வெட்டுண்டு மடியுமடியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. எத்தனை போராட்டங்கள் சுவாமி ஐயா, எத்தனை சூழ்நிலைகளில், துன்பங்களில், உபத்திரவங்களில், சோதனைகளில் இருக்கிற எங்களுக்காக நீர் இறங்குவீராக சுவாமி. உம்முடைய நீதியின் வலதுகரம் எங்கள் பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக, எங்கள் தேசத்திற்காக இறங்கி வரட்டும் ராஜா. அப்படியாய் ஜெபிங்கள், அப்படியாய் ஜெபியுங்கள். எங்கள் தேசத்திற்காக இறங்கி வரட்டும், உம்முடைய கிருபை இறங்கி வரட்டும், உம்முடைய வல்லமை இறங்கி வரட்டும் சுவாமி. அதிசயங்களை செய்கிற கரம் இறங்கி வரட்டும். எங்கள் தேசத்திலே அதிசயங்களும் அற்புதங்களும் லார்ட் மகா பெரிய விசேஷமான அதிசயங்களும் நடக்கட்டும். ஐயா நீர் இறங்குவீராக. எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்த அசீரிய ராணுவத்தை, ஐயா அந்த பொல்லாத அசீரிய ராணுவத்தை உம்முடைய சமூகத்திலிருந்து புறப்பட்ட ஒரே தூதன் 1,85,000 பேரை சங்கரித்தது போன்ற நிகழ்வுகள், காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே நடக்கட்டும், எங்கள் தேசத்திலே நடக்கட்டும் சுவாமி, எங்கள் தேசத்திலே நடக்கட்டும் அப்பா என்று ஜெபியுங்கள். அருமையான தேவ பிள்ளைகளே ஜெபியுங்கள். அப்பொழுது என்ன நடக்கும் பாருங்கள். ஏசாயா 65:24 எழுதப்பட்டிருக்கிறது போல கர்த்தர் சொல்லுவார், அவர்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காய் மறு உத்தரவு கொடுப்பார். நீங்கள் பேசும்போதே கேட்பார். ஐயா நாங்கள் பேசும்போதே கேட்கிற, நாங்கள் கூப்பிடுகிறதற்கு முன்னே எங்கள் தேவைகளை, எங்கள் கஷ்டங்களை அறிந்து எங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கிற தேவன் எங்களுக்காய் எழுந்தருளுவீராக ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. ஐயா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் கர்த்தாவே. நீர் எங்களுக்காக எழுந்தருளுவீராக, நீர் எங்களுக்காக, எங்கள் பிள்ளைகளுக்காக எழுந்தருளுவீராக. உம்முடைய கிருபை காலைதோறும் புதிதாய் இருப்பது போல இப்பொழுது உம்முடைய கிருபை புதிதாய் இருக்கட்டும். கர்த்தர் எழுந்தருளும்படியாய், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம் சுவாமி. ஐயா நாங்கள் எதையாகிலும் உம்முடைய சித்தத்தின்படி கேட்டால் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்பதே உம்மை பற்றி, என் தேவனே உம்மை பற்றி நாங்கள் கொண்டிருக்கிற தைரியம் என்று வாசிக்கிறோமே. அது போலவே கர்த்தாவே நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறதற்காக நன்றி. ஐயா நாங்கள் எதை கேட்டாலும், ஐயா நாங்கள் எதை கேட்டாலும் நீர் எங்களுக்கு செவி கொடுக்கிறீர் என்று நாங்கள் அறிந்திருக்கிறபடியினால் உம்மிடத்திலே இருந்து அதை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம் சுவாமி. அவற்றை நாங்கள் கேட்டவற்றை பெற்றுக் கொண்டோம் என்றும் அறிந்திருக்கிறோம். கர்த்தர் அப்படியாய் நீர் எங்களுக்காக செய்வதற்காக நன்றி சுவாமி. ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக, ஐயா இந்த காலை வேளையிலே இன்று கடந்து போகிற ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய கிருபை பெரிதாய் இருக்கட்டும். கடந்து போகிற ஒவ்வொரு வேலை விஷயத்திலும், ஐயா ஒவ்வொரு கான்ட்ராக்ட் விஷயத்திலும், ஒவ்வொரு ஊழிய காரியங்களிலும், பிசினஸ் காரியங்களிலும், குடும்ப காரியங்களிலும் உம்முடைய கிருபை கூடவே இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. இயேசு சுவாமி நீங்க சொன்னது போல அப்பா நாங்கள் எவ்வளவேனும் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்கிறோம். அப்பா உம்முடைய சீசர்களை பார்த்து நீங்கள் சந்தேகப்படாமல் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்தால் இந்த அத்தி மரத்திற்கு செய்ததை நீங்களும் செய்வதும் அல்லாமல் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொன்னாலும் அப்படி ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் சொன்னீங்களே சுவாமி. அப்படியே லார்ட் எங்களுக்கு விரோதமாய் முளைத்திருக்கிற இந்த பொல்லாத விஷச்செடிகள் எங்களுக்கு விரோதமாய் எங்கள் குடும்பத்திலே, எங்கள் அப்பா ஸ்தோத்திரம் டாடி, எங்கள் குடும்பத்திலே, எங்கள் சமஸ்தானத்திற்குள்ளே, எங்கள் பிள்ளைகளுக்குள்ளே, எங்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே முளைத்திருக்கிற இந்த பொல்லாத அத்திமரம், பொல்லாத விஷச்செடி இங்கே இருந்து பிடுங்கப்பட்டு போவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா இந்த மலையை பார்த்து கட்டளையிடுகிற உம்முடைய பரிசுத்த நாமத்தினாலே ஓ எங்களுக்கு விரோதமாய் பிசாசு கட்டி வைத்திருக்கிற பிரச்சனைகள், ஐயா துன்பங்கள், போராட்டங்கள், உபத்திரவங்கள் நாங்கள் முன்னேற முடியாதபடி, எங்கள் குடும்பம், எங்கள் பிள்ளைகள் உயர பறக்க முடியாதபடி, கழுகு போல சரக்கைகளை அடித்து உயர எழும்பாதபடி, மகிமைக்கு மேல் மகிமை அடைய முடியாதபடி தடுத்து வைத்திருக்கிற இந்த மலையை பார்த்து கட்டளையிடுகிறோம். ஓ பெரிய பர்வதமே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ.
என்று சொல்லுகிறோம் சுவாமி. அது அப்படியே நீர் ஆகச் செய்கிறதற்காக நன்றி சுவாமி. இன்னும் தகப்பனே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய், ஆமென் ஆண்டவரே, இங்கு சொன்னது போல தகப்பனே, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்டுக்கொள்ளுகிறோம். இவைகளை எல்லாம் உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய திரு வார்த்தையினாலே பெற்றுக்கொள்ளுகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் கேட்டு, அப்பா, எங்களுடைய பிள்ளைகளுடைய காரியத்தை குறித்து, எங்களுடைய ஊழிய காரியங்களை குறித்து, அப்பா, நாங்கள் கையிட்டு செய்கிற எங்கள் கையின் பிரயாசங்களை குறித்து, அப்பா, நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே கேட்டுக்கொண்டு அவைகளை எல்லாம் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. நீர் அப்படியே உம்முடைய கரத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளுகிறோம் ஐயா, உம்முடைய கரத்தில் இருந்தே பெற்றுக்கொள்ளுகிறோம் சுவாமி. நாங்கள் இந்த மலையை பார்த்து, எங்களுக்கு விரோதமாய் வருகிற பலத்த சேனையை பார்த்து, பொல்லாத பிரச்சனைகளை பார்த்து நாங்கள் போராடவில்லை, நாங்கள் யுத்தம் செய்யவில்லை. யுத்தம் கர்த்தருடையது என்று அறிந்திருக்கிறோம். ஆதலினால் இந்த மலையை பார்த்து ஐயா, உம்முடைய வார்த்தையின்படியே இந்த பிரச்சனைகளை பார்த்து, இந்த பொல்லாத சேனையை பார்த்து, எங்களுக்கு விரோதமாய் வந்திருக்கிற வியாதி, துக்கம் ஐயா, மந்திரம், பில்லிசூனியம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை பார்த்து இயேசுவின் நாமத்தினாலே கட்டளையிடுகிறோம். அவைகள் பெயர்ந்து பிடுங்கப்பட்டு சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஐயா, நீர் அப்படியே செய்வதற்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் பிரச்சனைகளை எல்லாம் எடுத்து போடுகிறவர். நீர் எங்கள் பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் இருந்து எங்களுக்கு விடுதலை கொடுத்து எங்களை வெற்றி சிறக்க செய்கிறவர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஐயா, ஆதலால் நாங்கள் நின்று ஜெபம் பண்ணும் பொழுது எவர்களை கேட்டுக்கொள்ளுகிறோமோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிக்கிறோம் சுவாமி. அவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுகிறதற்காக நன்றி ஆண்டவரே. அவற்றை நீர் அப்படியே எங்களுக்கு செய்து முடிக்கிறதற்காக நன்றி, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொன்னீங்களே சுவாமி. ஐயா, உங்களில் நிலைத்திருக்கிறோம் சுவாமி, உங்களுடைய வார்த்தைகளில் நிலைத்திருக்கிறோம் சுவாமி. ஆமென் ஆண்டவரே. ஐயா, எங்கள் நடக்கைகளிலே, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்திலே, பரிசுத்த வாழ்க்கையிலே, எங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் ஐயா, நாங்கள் உம்மிலே நிலைத்திருக்கிறோம். ஆமென். உம்முடைய வார்த்தைகள் எங்களிலே நிலைத்திருக்கிறது சுவாமி. நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதை ஆதலினால் நாங்கள் கேட்டுக்கொள்ளுகிறதை பெற்றுக்கொள்ளுகிறோம் எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. அப்பா, உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தேவனாகிய கர்த்தர் செவி கொடுக்கிறதற்காக நன்றி. என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்காக இறங்குகிறதற்காக நன்றி சுவாமி. இப்பொழுதும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஐயா, என்னோடு சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் லார்ட், அவர்கள் மேன்மைக்கு மேல் மேன்மை அடையும்படியாய், விசேஷித்த காரியங்கள் குடும்பங்களிலே நடக்கும்படியாய் இந்த அதிகாலையிலே என் தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு புதிய புதிய கிருபைகளை கொடுப்பீராக. ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் உச்சம் தலையையும் எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. அவர்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் என் தேவனே, எங்கள் பாத்திரம் நிரம்பி வழியும்படியாய் எங்கள் தலையை எண்ணெயினால், புது எண்ணெயினால் அபிஷேகம் செய்யும். அப்பா, ஸ்தோத்திரம் டாடி. தாவீது அரசன் சொன்னது போல என் கொம்பை காண்டா மிருகத்தின் கொம்பை போல் உயர்த்துகிறீர் ஐயா, நான் புது எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன் என்று சொன்னது போல ஒவ்வொரு பிள்ளைகளையும், இந்த ஜெப வேளையில் காத்திருக்கிற உம்மை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் புது எண்ணெயின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக ராஜா, நிரப்புவீராக. புது எண்ணெயின் அபிஷேகம் இறங்கட்டும். இவர்கள் புது பலன் அடையட்டும் ராஜா. புது பலன் அடைந்து எருசலேமிலும், சமாரியாவிலும், யூதேயாவிலும், உலகத்தின் சகல பாகங்களிலும் ஆமென் உமக்காக உத்தம சாட்சியாய் இந்த பிள்ளைகள் எழும்பும்படியாய் இவர்கள் பட்டணத்திலும் வெளியிலும் போகிற வருகிற எல்லா இடங்களிலும் இவர்களை காண்பவர்கள் கேட்பவர்கள் மத்தியிலே பெரிய சாட்சியாய், ஆசீர்வாதமான விடுதலையின் சாட்சியாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் எழுப்பும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்க மகிமையின் கரம் ஒவ்வொருவர் மீதும் அமரும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்பா, இவர்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த வேண்டி சொன்னீங்களே சுவாமி, அந்த பந்தி இப்பொழுதே ஆயத்தம் பண்ணப்படட்டும், ஆயத்தம் பண்ணப்படட்டும். இவர்கள் வெட்கப்பட்ட இடத்திலே ஐயா, இவர்கள் அவமானப்படுத்தப்பட்ட இடத்திலே, இவர்கள் துரத்தப்பட்ட இடத்திலே, இவர்கள் நெருக்கப்பட்ட இடத்திலே கர்த்தர் நீதி செய்யும்படியாய், எந்த இடத்திலே இவர்கள் அவமானப்பட்டார்களோ, எந்த இடத்திலே துரத்தப்பட்டார்களோ, நிந்திக்கப்பட்டார்களோ, அந்த இடத்திலே கர்த்தர் நீதி செய்யும்படியாய் இறங்குவீராக.
இறங்குவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய், ஆச்சரியமான காரியங்களை செய்யும்படியாய் இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் லார்ட் உங்க புதிய கிருபை இறங்கும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே, இவர்களுடைய வனாந்தரம் போன்ற பகுதிகள் எல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் அப்பா. இவர்களுடைய வனாந்தர வாழ்க்கையெல்லாம் செழிப்பான வயல்வெளியாய் மாறட்டும் சுவாமி, மாறட்டும் சுவாமி. வனாந்தரத்திலே நீர் வழியை உண்டு பண்ணுகிறவர், வழியே இல்லாத வனாந்தரத்திலே வழியை உண்டு பண்ணுகிற தேவன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும், அவர்களுடைய பிள்ளைகளுக்கும், அவருடைய குடும்பங்களுக்கும் வனாந்தரத்திலே வழியே இல்லாத இடங்களிலே ஆசீர்வாதமான வழியை, திறந்த வாசலை உண்டு பண்ணுவீராக அப்பா. மகிமையின் கரம் இறங்கட்டும் ராஜா, பெரிய காரியங்கள் நடக்கட்டும் ராஜா. தாவீது சொன்னது போல ஐயா, வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே, தண்ணீரே இல்லாத வறண்டு தொய்ந்து போன காய்ந்து போன இடத்திலே என் ஆத்துமா உன்மேல் தாகமாயிருக்கிறது கர்த்தாவே என்று சொன்னது போல ஐயா, மானானது நீரோடையை வாஞ்சித்து கதறுமா போல என் தேவனே, என்னுடைய இருதயம் உம்மையே நோக்கி, உம்முடைய வசனத்தையே, உம்முடைய கிருபையை, உம்முடைய கிருபாசனத்தண்டையே நோக்கி வாஞ்சித்து கதறுகிறது என்று உம்முடைய சமூகத்திலே இந்த அதிகாலையில் எழுந்து வீற்றிருந்து காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக, மேன்மைப்படுத்துவீராக ராஜா. இந்த நாள் இவர்களுக்கு வெற்றியின் நாளாக, இந்த நாள் ஒரு திருப்பு முனையின் நாளாக மாறட்டும் சுவாமி. இந்த நாளிலே புதிய காரியங்கள், புதிய கிருபைகள், புதிய சந்தர்ப்பங்கள், புதிய வாய்ப்புகள், புதிய வரன்கள், புதிய வேலைகள் கடந்து வருவதாக இயேசுவின் நாமத்தினாலே. காலைதோறும் என்னுடைய கிருபை புதிதாயிருக்கும் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகள் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும்படியாய் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைவான் நீ சொன்னீங்களே சுவாமி. அதிகாலையில் தேடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள், இந்த பிள்ளைகளின் மீதும் உம்முடைய மகாபெரிய கிருபை, அற்புதங்களை செய்கிற, அதிசயங்களை செய்கிற, ஆச்சரியமான காரியங்களை செய்கிற உம்முடைய கிருபை இறங்குவதாக. இந்த பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, இவர்களை பெருக பண்ணுவீராக. மகா பயங்கரமான மேன்மையான அற்புதமான சாட்சிகளாய் இவர்களையும், இவருடைய குடும்பத்தையும், பிள்ளைகளையும், இவர்களுக்குள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தாவே, உம்முடைய கரத்திலே இந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறோம். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்க கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய கிருபாசனத்தையே நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. தொடர்ந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க, கிருபைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. எங்கள் அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் மகா பரிசுத்தம் உள்ள நல்ல நாமத்தினாலே உம்மை நோக்கி பார்க்கிறோம், வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமேன், ஆமேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வசனத்தை கேட்டார். உங்களுடைய ஜெபத்தை, உங்கள் கண்ணீரை, உங்கள் வேண்டுதலை, விண்ணப்பங்களை கேட்கிறவர். அவர் அப்படியே செய்வார், மறந்து விடாதீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த ஜெபங்களை கேளுங்கள். இந்த வல்லமையான ஜெபத்திலே ஐயா, இந்த வல்லமையான மகிமையான பரிசுத்த ஆவியோடும் உண்மையோடும் ஜெபிக்கிற இந்த ஜெபத்திலே நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு நிச்சயமாய் செய்யப்படும். கர்த்தர் உங்கள் விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுப்பார். கர்த்தர் தொடர்ந்து பெரிய காரியங்களை செய்வார், உங்களை மேன்மைப்படுத்துவார். நீங்கள் இதிலே லைக் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும், இந்த காரியங்களை உங்கள் நண்பர்களுக்கும், உறவினர்களுக்கும், தேவையில் இருக்கிறவர்களுக்கும் ஷேர் பண்ணவும் நிச்சயமாய் மறந்து விடாதீர்கள். இந்த காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தர் ஏற்ற பலனை, பரலோகத்தின் பலகணிகளை திறந்து உங்களை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், பெருகவே பெருகுவீர்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.